ஹிந்தி கற்றுக்குவாங்க. இல்லை அவங்களுக்கு வேறு லாங்குவேஜ் கற்றுக்கணும், செகண்ட் லாங்குவேஜாக தமிழை கற்றுக்கணும், செகண்ட் லாங்குவேஜாக ஹிந்தியை கற்றுக்கணும்னா அது அந்த ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே விட்டுறலாம். அந்த ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து எங்கள் ஸ்கூலில் ஹிந்தியும் சொல்லித்தரோம், தமிழும் சொல்லித்தரோம், தெலுங்கும் சொல்லித்தரோம், உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் செகண்ட் லாங்குவேஜாக நீங்கள் சூஸ் பண்ணணுமோ அதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற இடம் வரைக்கும் அது பிரச்சனை இல்லை. நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணும்போது தான் பிரச்சனை ஆகுதுன்னா இந்த 3284 கோடியை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் பண்ணணும்னா இந்த கொள்கையை வந்து நிர்பந்திக்க கூடாது. இதன் அடிப்படையில் அதை வந்து நீங்கள் வந்து இதை ஒத்துக்கிட்டாதான் நாங்கள் இதை கொடுப்போன்ற மாதிரி நீங்கள் வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற இடத்துல விஜய் சார் வந்து ரொம்ப தெளிவாக இதை சொல்லியிருக்காரு. ஸோ இது என்னோட ஒப்பீனியனுமே வந்து ஹிந்திக்கு எதிரும் நம்ம கிடையாது. அதே மாதிரி தமிழ் பேச தெரியாதவங்க ஹிந்தி பேசுகிறாங்க, ஹிந்தி பேச தெரியாதவங்க தமிழ் பேசுகிறாங்க அப்படின்னும் போது டெல்லியில் ஹிந்தி வந்து ஒரு ஹிந்தி நேஷனல் லாங்குவேஜ் அப்படின்ற மாதிரிலாம் இடத்துல ஹிந்தி தான் டெல்லியில் பேசுகிறாங்கன்னும் போது கூடவே இங்கிலீஷ் இருக்குன்னும் போது தமிழ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னும் போது ஆனால் நம்ம எம்பிஸ்லாம் நிறைய பேர் அங்கே கனிமொழி மேடம் டிஎம்கே இப்போ சொல்கிறேன் கனிமொழி மேடம் அவங்கள ஏன்னா கனிமொழி மேடமும் ஒரு இடத்துல ஜெயலலிதா தான் எங்களுக்கு நல்லா இன்ஸ்பிரேஷன் மோட்டிவேஷன் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க ஜெயலலிதா பீரியடில் ஒரு 10 வருஷம் முன்னாடி அப்படின்னு சொல்லும்போது லேடிஸ் எல்லாருமே ஒரு ஸ்டெப்பு முன்னாடி போனாங்கன்னா வீட்டிலேருந்து யோசிச்சு நாட்டுக்காக யோசிக்கிற இடத்துல இல்லை நாட்டில் என்ன நடக்குதுன்னு அது ஒப்பீனியன்ஸ் வைக்கிற இடத்துல யோசிச்சு பண்ணாங்களாலுமே அதுவும் ஒரு பெரிய வளர்ச்சி தான், நாட்டுக்கான பெரிய வளர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது கனிமொழி மேடம் அவங்கள தமிழ் பேசுகிறோம், அதே மாதிரி ஜெயலலிதா அம்மாவும் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஸோ தமிழுக்கான ஒரு விஷயங்கள் தமிழ்நாட்டில் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னும் போது டெல்லியில் ஹிந்தியாக இருக்குது அப்படின்னும் போது ஹிந்திக்கு எதிராகவோ தமிழுக்கு எதிராகவோ யாரும் செயல்பட வேண்டாம். அவங்கவுங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தேவையோ அதை கற்றுக்கணும் அப்படின்னும் போது அதை ஒரு கவர்மெண்ட் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அவங்கவுங்க சர்வைவலுக்கு என்ன தேவையோ அதை கற்றுக்கிறதுக்கான ஒரு சப்போர்ட்டை கவர்மெண்ட் கொடுக்கணுமே தவிர கவர்மெண்ட் வந்து அதை திணிக்கக்கூடாது அப்படிங்கிறத என்னோட ஒப்பீனியனுமே. ஸோ இந்த இடத்துல அந்த நிதி ஒதுக்கீடு அப்படின்னு சொல்கிற இடத்துல அதை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணாமல் எங்களுக்கான இந்த நிலுவைத் தொகையை கொடுக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. விச் இஸ் வெரி குட் அப்படின்னு தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து அப்புறம் எய்ட்ஸ் ஹாஸ்பிட்டல் வந்து கோவையில் வரணும் அப்படிங்கிற ஒரு இதுவும் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 6 வழி செங்கல்பட்டுலேருந்து திருச்சிக்கான அந்த விஷயங்கள் ரோட் சைடில் 6 வழி பாதையாக மாற்றணும் அப்படின்னும் போது அவங்களுக்கான அந்த ஒரு விஷயங்களே ரோட் ரூல்ஸ் அப்படின்னும் போது இது மாதிரி ஒரு சில நிறைய விஷயங்களை வந்து எடுத்து வச்சிருக்காரு. ஸோ இதில் எது வந்து கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்கன்றது அது நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கான விஷயம். ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து இதெல்லாம் விஜய் சார் எடுத்து வச்சிருக்காரு. ஸோ அவரோட இந்த 3 நாள் வந்து பயணத்தில் வந்து அதுக்கப்புறம் அவர் ரிட்டர்ன் வரும்போது கர்நாடகா போயிட்டு அங்கே வந்து மூகாம்பிகை அம்மனையும் தரிசனம் பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது ஸோ இந்த இடத்துல மூகாம்பிகை அம்மனை தரிசனம் பண்ணணும் போது கிட்டத்தட்ட அங்கே வந்து இவரோட விசிட் வந்து கோவிலுக்கு இவர் வராரு அப்படின்னும் போது ஸோ இவருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது, பப்ளிக் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு 3 to 4 hours வந்து அங்கே வந்து என்ன சொல்கிறது ஸ்டாப் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. ஜனங்க வந்து பொது ஜனங்களுக்கான அந்த தரிசனத்தை ஸ்டாப் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் இவர் வந்து அங்கே ஒரு 20 மினிட்ஸ் வந்து அங்கே கோவில் தரிசனம் பண்ணியிருக்காரு. அங்கே வந்து ஒரு வாலயம் அதாவது ஒரு ஸ்வாட் ஒரு வந்து வாலயம்